அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A இந்த ஷெட்யூல் சுரேஷ் அகாடமியில் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு சுரேஷ் பாடசாலையில் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிசல்ட் டிசம்பரில் இருக்கும், அண்ட் தென் பிப்ரவரியில் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் பிப்ரவரி லாஸ்ட் ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இன்னும் ஒரு 5 months எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 5 monthsல நம்ம குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் முடியும். சரிங்களா? ஏன்னா சஃபிஷியண்டான டைம் தான் அது. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு லாங்குவேஜ்லாம் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான். புதுசாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம். கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ நம்மளாலையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அச்சீவராக வர முடியும். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் எப்படி டெஸ்ட் போக போகுது, ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் அப்போ பார்ப்போம். சிலபஸில் ஒரு 5 யூனிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், ஜியாகிரபி, என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர். ஓகேவா? ஸோ டாபிக்ஸ் பார்த்தோம்னா சின்னதாக தான் இருக்குது, ஆனால் உள்ள உடச்சி பார்க்குறப்ப எலாபரேட்டடாக தான் இருக்குது. மாடர்ன் ஹிஸ்ட்ரி தனி, தமிழ் சொசைட்டி தனி, அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கே பாருங்க, தமிழ்நாடு எக்கானமி தனி, சோஷியல் இஷ்யூஸ் தனி, ஜியாகிரபி தனி, என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி தனி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தனி. எல்லாமே டீப்பாக போய் பார்க்கணும். இதே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ள பார்த்தோம்னா நிறைய நியூ டெர்மினாலஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னுமே நிறைய டீப்பாக படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுலேருந்தும் எவ்வளோ கேட்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஜியாகிரபின்னு பார்த்தோம்னா நமக்கு 15 கொஸ்டின் வருது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த ஸ்பிளிட் அப்பயுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்மளால படிக்கவும் முடியும். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டனால. ஸோ நம்ம அகாடமியில் டெஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது என்ன பேசிஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜிஎஸ் சிலபஸை பார்ப்போம். ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 சிலபஸையுமே 5 யூனிட்ஸுமே வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 3 ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுவோம். ஓகேங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி சிலபஸை 3 ஸ்பிளிட் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். அட்மினிஸ்ட்ரேஷனை 3 ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3 ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம 3 ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட் எழுதுவோம் இனிஷியல் ஃபேஸ்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தோம்னா அதே சிலபஸை நம்ம 2 ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட் எழுதியிருக்கோம். சரிங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி 2, தமிழ்நாடு எக்கானமியை 2, ஜியாகிரபியை 2 ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட் எழுதிருப்போம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷனா எடுத்துக்கலாம். அடுத்தது அது அப்படியே மொத்தமா ஒரு யூனிட்னா அது ஃபுல்லா நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிப்போம் தேர்ட் ஃபேஸ்ல. சரிங்களா? இப்போ இதை நம்ம செகண்ட் ரிவிஷனா எடுத்துக்கலாம். கடைசியா ஃபுல் டெஸ்ட் வந்துடும் நமக்கு. ஓகேவா? லாஸ்ட் ஃபேஸ்ல நமக்கு ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம ஜிஎஸோட ஷெட்யூலை ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இது இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் 11 ஸ்பிளிட் பண்ணி ஒரு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை 6 ஸ்பிளிட் பண்ணி ஒரு டெஸ்ட். அடுத்தது இருக்கக்கூடிய டாபிக்ஸை 3 ஸ்பிளிட் பண்ணி, அடுத்தது 2 ஸ்பிளிட் பண்ணி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 ரிவிஷன் கிட்ட போயிடும். ஓகேவா? ஜிஎஸும் 3 ரிவிஷன் வந்துடும், ரீசனிங்கும் 3 ரிவிஷன் வந்துடும், லாங்குவேஜும் பார்த்தோம்னா நமக்கு 3 ரிவிஷன் வந்துடும். இது இல்லாமல் நமக்கு சிலபஸ்ல ஒவ்வொரு யூனிட் கீழேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நமக்கு ஹிஸ்ட்ரியை தவிர மீது எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆகும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டெஸ்ட். அப்போ அது ஒரு 4 டெஸ்ட். இது போக நமக்கு கட்டாய தமிழ் அப்படிங்கிறது இருக்கு, அது டிஸ்கிரிப்டிவா நம்ம எழுதணும். சரிங்களா? அதுக்கு நம்ம தனியாக ஒரு 5 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு ஒரு 42 டெஸ்ட் வந்து டோட்டலா குரூப் 2Aக்குன்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 42 டெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஆஃப்லைன்ல இனிஷியலி நமக்கு ஆஃப்லைன் மோட்ல பார்த்தோம்னா ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல வந்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு இனிஷியலாக ஆஃப்லைன்ல போகும், கிராஜுவலாக நம்ம அப்படியே ஆன்லைனுக்கு அப்கிரேட் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நமக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி 100 ஜிஎஸ், 60 லாங்குவேஜ், 40 ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதே ஒரு பேட்டர்ன்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து கடைசி டெஸ்ட் வரைக்கும் எழுதுவோம். சரிங்களா? ஸோ கிராஜுவலாக நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மாறிடும். பாடசாலையில் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா? நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்க போது பாடசாலையில் உங்களுக்கு லாகின் ஐடி அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதிடுவோம். சரிங்களா? அண்ட் தென் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம தனியாக கரெக்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துரும். சரிங்களா? கரெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாடசாலை ஆப்போட லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ பாடசாலை ஆப்பில் உங்களுக்கு கரெக்ஷன் வீடியோ அப்படிங்கிறது அப்டேட் ஆயிரும். ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிச்சுட்டு
முடிச்ச உடனே நீங்கள் பாடசாலை ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தனித்தனியாக, லாங்குவேஜ் தனியாக, ரீசனிங் தனியாக, ஜிஎஸ் தனியாக உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாடசாலை ஆப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா? அண்ட் தென் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாடசாலை நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் டெஸ்ட் அண்ட் தென் என்னன்னைக்கு டெஸ்ட் இருக்க போகுது, அதனுடைய ஷெட்யூலை இங்கே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன ஷெட்யூல், சிலபஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இதனுடைய பிடிஎஃப் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அப்போ தான் நமக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி ப்ரிலிம்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண ப்ராசஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருந்துச்சு. நிறைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால் போகிறப்ப நம்ம செம்ம கான்ஃபிடென்ட்டாக போகலாம், எக்ஸாம் செம்ம கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம். கட்டாயம் நம்மளும் ஒரு அச்சீவராக வந்துடும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பாடசாலை நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க, ஆஃப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நல்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.